திருக்குறள் நெறி வாழ்க. திருக்குறள் அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம் ஆழமான விளக்கம். திருக்குறளின் இல்லறவியலில் 2வது அதிகாரமாக வாழ்க்கை துணைநலம் அமைந்துள்ளது. இல்லறம் இனிதாக அமைவதற்கு வாழ்க்கை துணையாக வரும் பெண்ணின் நற்பண்புகள் எவ்வளவு முக்கியம் என்பதை வள்ளுவர் இதில் விரிவாக விளக்குகிறார். மனைத்தக்க மாண்புடைகள் ஆகித்தற்கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை. நேரடி பொருள் இல்லறத்திற்கு ஏற்ற நற்பண்புகளை உடையவளாகி தன் கணவனுடைய வருவாய்க்கு தக்கபடி வாழ்க்கை நடத்துபவளே சிறந்த வாழ்க்கை துணை ஆவாள். ஆழமான விளக்கம் குடும்ப நிர்வாகம் என்பது வருமானத்திற்குள் செலவு செய்வதிலும் அறநெறியில் நடப்பதிலும் உள்ளது. கணவனின் பொருளாதார நிலையை உணர்ந்து செயல்படும் பெண்ணே ஒரு குடும்பத்தின் உண்மையான பலம். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சித் தாயினும் இல். நேரடி பொருள் இல்லறத்திற்குரிய நற்பண்புகள் மனைவியிடம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புகளைக் கொண்டிருந்தாலும் பயனில்லாததே ஆகும். ஆழமான விளக்கம் செல்வம் செல்வாக்கு என எல்லாம் இருந்தாலும் ஒரு பெண்ணின் நற்குணங்கள் இல்லையெனில் அந்த வீடு ஒருபோதும் சொர்க்கமாக மாறாது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. நேரடி பொருள் மனைவி நற்பண்பு உடையவளானால் ஒருவனுக்கு இல்லாததுதான் என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளானால் அவரிடம் இருப்பதுதான் என்ன? ஆழமான விளக்கம் ஒரு நல்ல மனைவி அமைந்தால் ஒருவன் முழுமையானவனாகிறான். அவள் சரியாக அமையாவிட்டால் அவரிடம் இருக்கும் மற்ற சிறப்புகள் எல்லாம் அர்த்தமற்றதாகிவிடும். பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின். நேரடி பொருள் ஒரு பெண்ணிடம் கற்பு என்னும் மன உறுதி இருக்குமானால் அவளை விட பெருமைக்குரிய செல்வம் வேறு எதுவும் உலகில் இல்லை. ஆழமான விளக்கம் இங்கு கற்பு என்பது வெறும் உடல் சார்ந்த ஒழுக்கம் மட்டுமல்ல, அது தன் கணவன் மீதான மாறாத அன்பும் அறநெறியில் உறுதியாக நிற்கும் மன வலிமையும் ஆகும். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யெனப் பெய்யும் மழை. நேரடி பொருள் வேறு தெய்வங்களை தொழாமல் தன் கணவனையே தெய்வமாக கருதித் தொழுது எழுபவள் பெய் என்று சொன்னால் மழையும் பெய்யும். ஆழமான விளக்கம் இது பெண்ணின் மன உறுதிக்கும் அவளது அன்பின் வலிமைக்கும் சொல்லப்பட்ட ஒரு உவமையாகும். ஒருமித்த சிந்தனையும் தூய்மையான அன்பும் கொண்ட பெண்ணின் சொல்லுக்கு இயற்கை கூட கட்டுப்படும் என்பது இதன் உட்பொருள். தற்காத்துத் தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். நேரடி பொருள் தன் கற்பை காத்து தன் கணவனை பேணி குடும்பத்தின் புகழைக் காத்து கடமைகளில் சோர்வடையாமல் இருப்பவளே சிறந்த பெண். ஆழமான விளக்கம் ஒரு பெண் தன் ஒழுக்கம் கணவனின் நலம் குடும்பத்தின் கௌரவம் ஆகிய மூன்றையும் எந்நிலையிலும் காக்க வேண்டும். சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. நேரடி பொருள் பெண்களைக் காவலில் வைத்து பூட்டி வைப்பதில் என்ன பயன்?
அவர்கள் தங்களைத் தாங்களே காத்துக்கொள்ளும் மன உறுதியே நிறை மிகச்சிறந்தது. ஆழமான விளக்கம்: பெண்களின் சுதந்திரத்தை விட அவர்களது சுய ஒழுக்கமே மிக முக்கியமானது. வெளிப்படையான கட்டுப்பாடுகளை விட அகக் கட்டுப்பாடே மேலானது. பெற்றான் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. நேரடிப் பொருள்: கணவனைப் போற்றி மதித்து வாழும் பெண்கள் தேவர்கள் வாழும் மேலுலகத்தில் பெரும் சிறப்பைப் பெறுவார்கள். ஆழமான விளக்கம்: இல்லற கடமைகளை சரியாகச் செய்யும் பெண்ணுக்கு இவ்வுலகில் மட்டுமல்லாது மறு உலகிலும் உயர்ந்த இடம் உண்டு. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை. நேரடிப் பொருள்: புகழ் நிறைந்த இல்லறம் அமையாதவர்களுக்கு தம்மை இகழ்பவர்களுக்கு முன்னால் சிங்கத்தைப் போல நிமிர்ந்து நடக்கும் பெருமிதம் இருக்காது. ஆழமான விளக்கம்: ஒருவனின் கம்பீரமான நடைக்கும் சமூக அந்தஸ்திற்கும் அவரது இல்லறத்தின் சிறப்பே அடிப்படை. மங்கலம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. நேரடிப் பொருள்: ஒரு வீட்டின் மங்கலம் சிறப்பு என்பது மனைவியின் நற்பண்புகளே அந்த வாழ்க்கைக்கு கிடைக்கும் அணிகலன் நல்ல பிள்ளைகளை பெறுவதாகும். ஆழமான விளக்கம்: இல்லறத்தின் தொடக்கம் நல்ல மனைவி, அதன் நிறைவு நல்ல பிள்ளைகள். இதுவே ஒரு முழுமையான குடும்ப வாழ்வியல் இலக்கணம் குறிப்பு. இந்த அதிகாரம் பெண்ணை போற்றுவதோடு ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி பெண்ணின் கையில் இருப்பதை உணர்த்துகிறது. இது இல்லறத்தின் அடித்தளத்தை விளக்கும் அதிகாரமாகும்.